தொகுதியிலே என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும். இது அதிகப்படியான ஆசையா கூட இருக்கலாம். இங்க தமிழ்நாட்டிலீங்களா எந்த பாஜக தலைவர் சொல்லியிருக்கிறாரு? அதான் சொல்லியிருக்கல, அவர் இன்னைக்கு மாநில தலைவரா இருக்கிறாரு. அவரோட நிர்வாகிகளை தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்கோ உற்சாகம் ஊட்டுறதுக்காண்டி அவர் சொல்லலாம். ஒரு காலம் இன்னைக்கு தந்தை பெரியார் உளவிய மண்ணில், பேரறிஞர் அண்ணா உளவிய மண்ணில் இது ஒருபோதும் நடக்காது. அங்க பீகார்ல நடந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டிலே பண்ணிடலாம், இங்க கேரளால பண்ணிடலாங்கிறது அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. இன்னொன்னு என்னன்னா, பீகார்ல நீங்க சொல்லலாம், பீகார்ல இவ்வளவு அமோக வெற்றி பெற்றிருக்கிறாங்களே, அங்க எப்படி முடிஞ்சதுன்னு சொல்லலாம். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு, பீகார் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு அங்கே கிட்டத்தட்ட 1,25,00,000 பெண்களுக்கு 1,25,00,000 பெண்களுக்கு 10,000 ரூபாய் நிதி கொடுத்திருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 12,100 கோடி இதுக்கு செலவு பண்ணிருக்கிறாங்க. இது போன்ற ஒரு இது வட மாநிலங்கள் பார்த்ததே கிடையாது. பீகார்ல தொழிற்சாலைகள் கிடையாது, கல்வி கிடையாது. அங்க படிச்சவங்களும் சரி, கஷ்டப்பட்டு படிச்சவங்களும் சரி, கல்வி அறிவு இல்லாதவங்களும் சரி, தமிழ்நாடு போன்ற இந்த மாதிரி மாநிலங்களுக்கு வந்துதான் அவங்க பொழப்புக்காண்டி வர்றாங்க, வேலை வாய்ப்புக்காண்டி வர்றாங்க. ஏன் காரணம்? என்ன காரணம்னா, அங்க கல்வி கிடையாது, தொழிற்சாலைகள் கிடையாது, பொழப்புக்காண்டி இங்க வராங்க, உழைக்கிறாங்க. நம்மளும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட மாநிலங்கள் என்ன தேவைங்க? தொழிற்சாலைகள் உருவானதுக்கு இந்த 12,100 கோடி அவங்க செலவு பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு அங்க இருக்கிற பெண்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து கிட்டத்தட்ட 12,100 தேர்தலுக்காண்டி கொடுத்தது தப்புன்னு சொல்லல. நானு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதை அறிவிச்சு அவங்க கொடுத்திருக்கிறாங்க. மகாராஷ்டிரால இதே மாதிரி தான் செஞ்சாங்க, இங்கேயும் அதே மாதிரி தான் செஞ்சிருக்கிறாங்க. அந்த கிட்டத்தட்ட 20,000 கோடி இந்த தேர்தலுக்கு செலவு பண்ணிருக்கிறாங்க. அரசு நிதி தான், அரசு ரீதியா கொடுத்திருக்கிறாங்க. அது இல்லாம உங்களுக்கு மத ரீதியா, ஜாதி ரீதியான சில அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரமும் சரி, பல்வேறு யுக்திகளை, இது போன்ற யுக்திகளை கையாண்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னா அங்க 2 அணி. ஒன்று காங்கிரஸ் தலைமையிலான மகா கத்பந்தன் என்ற மகா கூட்டணி. இன்னொன்று என்னன்னா, அங்க பாஜக, ஜனதாதளம், ஐக்கிய ஜனதாதளம், தேர்தல் ஆணையம், அதையும் சேர்த்து அவங்கள என்ன கூட்டணி அவங்க என்டிஏன்னு சொல்றாங்க. நான் என்டிஏன்னு சொல்லல, மகா அயோக்கியர்களின் கூட்டணின்னு சொல்லுவேன். நான் இறுதியில் வென்றது மகா அயோக்கியர்களின் கூட்டணி. இது என்ன, ஜனநாயகம் தோத்திருக்கு சொல்லுவேன். ஜனநாயகம் தோத்திருக்கு. இது போன்ற இது கண்டிப்பா இது பிற மாநிலங்கள், குறிப்பா தென் மாநிலங்கள் இதை கொண்டு சேர்க்கலாம், இது மாதிரி வெற்றி பெறலாம் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அது நிறைவேறாதுன்னு சொல்லுவேன்.